நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசியை STR பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஆஃபீஸ். அப்படியே உள்ளவாங்க. அங்கே டிஆர் சாரோட பேனர் வச்சுருக்காங்களா, அட்மேன் சினி ஆர்ட்ஸ் LLP சிலம்பரசன் டிஆர். ஸோ இவங்க தான் அந்த மாதிரி டீம். அண்டு அடுத்தடுத்துலாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு சிலதான் காட்ட முடியாது. ப்ரோ அசுரனோடு தான் வரும். சாரி. ஹாய் சோல்ஜர்ஸ், நம்மளோட NukePC லான்ச் பண்ணியாச்சு. ஆல்சில் ஃப்ரீ பிசி இங்கே டோர் ஸ்டெப்பில் இருக்கும். அதுக்கான ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NukePC லான்ச் பண்ணக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு நம்ம பிசியை பில் பண்ண போகிறோம். யார் தெரியுமா? தொட்டா அப்பா மருடா அப்பா பண்ணே சொன்னா கேளுடா. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசியை STR பண்ண போகிறோம். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணது, இன்னும் 6 பேக் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து STR தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசி வந்து STR பண்ணுறது எனக்கே மாசா இருக்கு. ஓகே மோனிஷ் சொல்லுங்க. ஆக்சுவலி STRக்காக இல்லை, STR டீமுக்காக கேட்டிருந்தாங்க. STR vlogs அண்ட் வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோக்காக வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி STR யூஸ் பண்ண போகிறதுக்கிட்ட கிடையாது. STR டீமுக்கு உங்களுக்கு தெரியும். STR வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து BTS அதெல்லாம் போட்டிருக்காரு, பயங்கர மாசாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கான பிசி தான் இது. அண்ட் இந்த மேட்டர் என்ன வந்து நானும் வந்து தெரியும், அவர் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா STR ஃபேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக நம்ம சேனலில் பிசி பில் பண்ணுவோம், அப்படியே பிசி பண்ணுறது அப்படியே போயிடுவேன். ஆனால் மேட்டர்னா இங்கே வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இங்கே சில விஷயங்கள் பண்ணாமல் பிசியில் கையே வைக்கக்கூடாது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஆன்டி ஸ்டாட்டிக் பேண்ட். என்னது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மதர் போர்டில் கை வச்சுன்னா மதர் போர்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாதிப்பாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் முக்கியம், அதே மாதிரி இந்த க்ளோவும் முக்கியம், அண்ட் இந்த மேட்டும் முக்கியம். இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து இங்கே பாருங்க, இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும் எர்த்து. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த பேண்டை வந்து இப்படி கையில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த கிளிப் எடுத்து இங்கே மாட்டிடணும், க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான். ஸோ முதல்ல பிசிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொருள் ப்ராசர். ஸோ இந்த பிசிக்கு நம்ம என்ன ப்ராசர் யூஸ் பண்ண போகிறோம்னா, அப்படியே முட்டை ட்ரெயில் எடுக்கிற மாதிரி ப்ராசர் எடுக்க போகிறேன். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 5 9600X. என்ன ப்ரோ ப்ராசரை முட்டை ட்ரே மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டினா, NukePC AMDயோட ஆத்தரைஸ்டு பார்ட்னர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் AMD. ஸோ AMD கிட்ட இருந்து இப்படி தான் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் அண்ட் மேக்ஸிமம் 5.4 GHz வரைக்கும் போகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 nm ப்ராசஸ் பண்ணது. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்லேயே இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இதெல்லாம் புஷ் பண்ணி வெளியே இருக்க முடியும். அண்ட் இதோட கேஷ் மெமரி மட்டும் 32 MB L3ல மட்டும். அண்ட் இதோட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேஷ் மெமரியும் இதோட ஃப்ரீக்வன்சியும் சிங்கிள் கோர் நல்லா இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு யூஐயோட ரெஸ்பான்சிவ்னஸ் முக்கியமாக வந்து விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஹெவி ஆகிட்டே போகுது. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி கேசஸில் யூஐயோட ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா அது சிங்கிள் கோருமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது இதில் வந்து பெட்டராக பண்ணும். என்ன கொடுத்தாலும் சரி. ஸோ இப்போ இந்த AMD Ryzen 5 9600Xக்கு நாம யூஸ் பண்ண போகிற மதர் போர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MSIயோட B850M கேமிங் ப்ரோ Wi-Fi 6E. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Wi-Fi 6E மதர் போர்டு. அண்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா NukePCல வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்பயுமே NukePCல வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிசின்றது எப்பயுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற பிசி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அது நம்மளோட பட்ஜெட்டுக்கும் நம்மளோட பர்பஸ்க்கும் சூட் ஆகாது. நம்மளோட பட்ஜெட்டுக்கும் நம்மளோட பர்பஸ்க்கும் எது பெட்டரா சூட் ஆகுமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எஃபிஷியன்சின்றது பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் இல்லாமல் நம்ம பே பண்ற எவ்ரி சிங்கிள் ருபீஸுமே ரொம்ப முக்கியன்றதுனால பிரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே நம்ம பார்ப்போம். ஸோ அப்படின்னும் போது 9600Xன்றது ஒரு 65 வாட் ப்ராசர் அண்ட் அன்லாக்டு ப்ராசர். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஓவர்க்ளாக்கிங் முக்கியம். அண்ட் இந்த B850 மதர் போர்டு வந்து ஓவர்க்ளாக்கிங் சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஓவர்க்ளாக்கிங் பண்ணாலே ஒர்க் ஆகணும்னா கிடையாது, VRM ரொம்ப முக்கியம். அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டிங் மாடியூல். ஸோ மதர் போர்ட்ஸில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஹீட் சிங்க்ஸ் இருக்கும் பெருசாக. எதுக்காக அப்படின்னா இது கீழே தான் வந்து VRM மாடியூல்ஸ் இருக்கும்.
அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசருக்கு தேவையான பவரை எஸ்எம்பிஎஸ்ல இருந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுக்கறது இதுதான். ஸோ இந்த விஆர்எம் பெட்டராக இருக்க ஓவர்க்ளாக் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ப்ராசருக்கு நம்ம இதோட பெரிய மதர் போட என்ன பிரச்சனைனா விஆர்எம் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அதே மாதிரி கீழே போனா இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸை அந்த மதர் போர்டில் கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது இந்த ப்ராசருக்கு பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த B850M கேமிங் ப்ரோ வைஃபை 6E தான். ஸோ இப்போ நமக்கு ப்ராசர் ரெடி, மதர் போர்டு ரெடி. இப்போ என்ன பண்ணா மதர் போர்டில் ப்ராசரை மாட்டிடும். ஸோ முதல்ல இந்த கிளிப்பை இப்படி தள்ளி மேலே தூக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே அமைக்கி இதை தூக்கணும்னா ஸோ இப்போ வந்து மதர் போர்டோட LGA சாக்கெட் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. அண்ட் அது ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம கரெக்டாக ப்ராசரை வைக்கல அப்படி இல்லைன்னா கையை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகிடுச்சுன்னா மதர் போர்ட் இப்போ அப்படியே இதை தள்ளிட்டு கரெக்டாக சூப்பர் ப்ராசரை மாட்டியாச்சு. இப்போ இந்த ப்ராசரை கூல் பண்ணுறதுக்கு கூலர் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல்டெக்கோட LA240 ARGB சிங்க் அப்படின்ற ஒரு 240mm AO லிக்விட் கூலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக 240mmனா இது ஒரு 60W TDP இருக்க ஒரு ப்ராசர். 240mm இஸ் எனஃப். அதே மாதிரி அது கீழே போனாலுமே பிரச்சனை தான். ஸோ ஸ்வீட் ஸ்பாட்றது 240mm தான். ஸோ அதெல்லாம் மாட்ட போகிறோம். ஓகே, இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். மவுண்டிங் பிராக்கெட்ஸ், ரேடியேட்டர் வித் ஃபேன்ஸ் அண்ட் இதுதான் பம்ப். இப்போ நம்ம கூலர் வந்து மதர் போர்டில் மாட்டிட வேண்டியதான். ஸோ மதர் போர்டில் இருந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கூலரோட வந்த சாக்கெட் வந்து மாட்டிடலாம். கிட்டத்தட்ட ஓவர். இப்போ வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது பயங்கர டிபேட். என்ன வந்து எந்த ஷேப்பில் போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும், எக்ஸ் போடலாமா, யூ போடலாமா, என்ன போடலான்ட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சென்டரில் போதுமான அளவு போட்டாலே போதும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பம்பை எடுத்து வச்சு டைட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ ப்ராசரை பார்த்தாச்சு, மதரோட பார்த்தாச்சு, கூலரை பார்த்தாச்சு. எப்பவுமே ப்ராசர் தான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு தான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் விட எக்ஸ்பென்சிவாக ஒரு மேட்ச் இருக்குது, அதுதான் கிட்கட் ரேம். ஓகே ரைட்டு, கம்மிங் பேக் டு த பில்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து XPGயோட லான்சர் DDR5 மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5600 MHz ரேம். அண்ட் பொதுவாக வந்து ரேமில் வந்து 600 MHz அதிகமாக போடுவோம், நிறைய 32GB அந்த மாதிரி வந்து புஷ் பண்ணி போட்டிருப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மெமரி மாடல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 16GB மாடல் மட்டும் போடுறோம். பட் இட் இஸ் நாட் ப்ரெஃபரபிள். ஸோ 6GB போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 516GB அப்டேட் பண்ணுவோம். அண்ட் டூயல் சேனல் அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு டூயல் சேனல் இது ஒர்க் ஆக போகிறது இல்லை. பட் காலம் அப்படி இருக்குது நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ப்ரைஸ் வந்து பீக்கில் இருந்தால் ரேட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிசிஸ் பில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரேட்டு கம்மியாக ரேட் அதிகமாக பயந்துட்டு பில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். எப்பயும் வந்து ரேம் வந்து இந்த இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து டைரக்ட் டு CPU ஃபர்ஸ்ட் ஸ்லாட். ஃபிசிக்கலி இது செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கலாம், பட் டெக்னிக்கலி இந்த ஸ்லாட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்பயுமே. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸ்பென்சிவான ஒரு காம்பனன்ட் SSD. ஸோ ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த AI திங்கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெமரி மாடல்ஸோட ப்ரைஸஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. அது நாட் ஓன்லி ரேம், அது SSDயும் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 990 EVO Plus 1TB யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். எப்பயுமே மதர் போர்ட்ஸில் மல்டிபிள் M.2 NVMe ஸ்லாட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பட் நாங்கள் NukePCல எப்பயுமே இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டேரெக்டாக ப்ராசரோட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா இங்க ஒரு சிப்செட் இருக்கும், சிப்செட்டோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த சிப்செட் தான் வந்து ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது இங்கே லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ லேட்டன்சி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த SSD ஸ்லாட்டில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் இதில் இருக்க SSDயில் மட்டும்தான் OS வந்து பூட் பண்ணுவோம். அண்ட் இன்கேஸ் SSD வேணும் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணுறத ஜஸ்ட் ஸ்டோரேஜ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். OS இதில் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தம் ரூல் படி இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட SSD இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ திரும்ப இப்போ ஹீட்ஸிங்க மாட்டிடலாம். SSD இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ அடுத்த நமக்கு முக்கியமான பொருள் சேசிஸ், அதாவது கேபினெட். ஸோ STRோட பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கூகரோட ஏர்ஃபேஸ் 180 சீரிஸ் சேசிஸ். இது ஒரு பிளாக் கலர் வந்து நம்ம வந்து வாயில கதை சொல்வதை விட ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால் வந்து ஓப்பன் பண்ணுவோம்.
இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த சேசிஸ். ஸோ சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து மெஷ் அண்ட் இதை ஈஸியாக இப்படி ரிமூவ் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து 2 180mm ARGB ஃபேன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஐஓவில் டைப் சி இருக்குது. உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டைப் சி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து டைப் ஏ விட டைப் சி தான் அதிகமாக தேவைப்படுது. ஸோ டைப் சி ஃப்ரண்ட்டில் இருக்குது அண்ட் 3.5mm ஜாக்குமே வந்து மெட்டலில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த 3 to 5 years அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளமேட்டிக் ஆகாது. அண்ட் பின்னாடியுமே 120mm ARGB ஃபேன்ஸ் இருக்கு. அண்ட் டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா GPU சப்போர்ட் மவுண்ட் இருக்கு. அண்ட் இங்கேயுமே ஒரு மெஷ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் கூகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆன டிசம்பர்ல தான். அண்ட் இந்த ஸ்பெசிபிக் சேசிஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு NukePC. ஸோ NukePCல பில்ட் பண்ற PCஸ்ல மட்டும்தான் இந்த சேசிஸ் உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் இது வந்து கூகர் எக்ஸ் NukePC கொலாப்ல பண்ற ஒரு சேசிஸ். ஸோ அதனால நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த சேசிஸ் கிடைக்கும் தமிழ்நாட்டில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பில்ட் பண்ண திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டெம்பர் கிளாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி ரிமூவபிள். லைக் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சைடில் எப்படி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அண்ட் பேக் சேசிஸும் அதே தான். ஸோ டிசைன் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா மதர் போர்டை எடுத்து அருமையாக இன்ஸ்டால் பண்ணோம். அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, மதர் போர்டை மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 240mm ரேடியேட்டர் வந்து மேலே மவுண்ட் பண்ணிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. இன்னும் 2 காம்பனன்ட்ஸ் தான் இருக்கு. ஒன்று PSU. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 750 watts 80+ கோல்டு சர்டிஃபைட் PSU. ஸோ இப்போ இந்த PSU இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PSU மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் கேபிள் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற காம்பனன்ட் தட் இஸ் கிராஃபிக்ஸ் கார்டு அதை இன்ஸ்டால் பண்ணால் நம்மளோட பில்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா கேபிள் மேனேஜ் டைம் எடுக்கும், சில நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க எப்படி அருமையாக இருக்கா. திஸ் இஸ் NukePC கேபிள் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக நான் இதை பண்ணல, நம்மளோட இன்ஜினியர்ஸ் தான் பண்ணாங்க. என்னோட நம்மளோட இன்ஜினியர்ஸ் ஆக்சுவலாக பெட்டராக பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்து முக்கியமானது GPU. இது வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 5060 Ti Zotac-ஓட OEM. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா OC எடிஷன். அதை பார்த்தீங்கன்னா ஓவர்க்ளாக் எடிஷன். இது ஆல்ரெடி ஃபேக்ட்ரிலேயே ஓவர்க்ளாக் பண்ணி வரும் நமக்கு. ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 5% அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கம்மியாக இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? பிசியை பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். பவர் கார்டை கனெக்ட் பண்ணும், சுவிட்ச் ஆன் பண்ணும். ஓகே, அருமை. பிசி டெக்னிக்கலி பூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிளியை முடிச்சாச்சு. ஆனால் இதோட பில்டு வரங்கன்னா NukePC இதோட முடியாது. இதுக்கப்புறமா தான் இருக்குது இதோட டெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ஃபேஸ் மூவ் ஆக போகிறோம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பிசியை. சோல்ஜர்ஸ், நம்ம பில்ட் பண்ண பிசி டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா STR பிசியோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு. என்ன ப்ரோ டெஸ்டிங் போயிட்டு இருக்கீங்க, ரிப்போர்ட் கையில் வச்சுக்கிட்டா? ஆக்சுவலி STR ரொம்ப ஒரு பிசி பண்ணல, 2 பிசி பண்ணுறோம். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெக்கு சேம் பிசி பட் 2 இது மட்டும் தான் கேட்டால் அவருக்கு நம்ம சர்வரும் பண்ணுறோம். ஸோ 2 பிசி ஒரு சர்வர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்ரெடி டெஸ்டிங்லாம் முடிச்சு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் அது டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் டெஸ்டிங் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதையும் பேக் பண்ணி நம்ம அடுத்து ஷிப் பண்ண வேண்டியதுதான். சோல்ஜர்ஸ், டீம் டெஸ்டிங் முடிச்சது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கும் பண்ணிட்டாங்க. இதான் வந்து NukePC அல்ட்ரா டியூரபிள் பேக்கிங். நம்ம பேக்கிங் வந்து பக்கம் வந்தால் டேமேஜஸ் எதுவுமே வராது. அண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பர்சன்டேஜ்ன்றது கிட்டத்தட்ட நியர்லி 0%. ஏன்னா பேக்கிங் அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டீம் வந்து டேரெக்டாக வந்து நம்மளோட டெலிவரி வெஹிக்கிளில் வந்து லோட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம STR மீட் பண்ண போகிறோம். தூக்கலாமா? 1 மணி நேரத்திற்கு பிறகு சோல்ஜர்ஸ், நம்ம STR ஆஃபீஸ் வந்தாச்சு. திஸ் இஸ் த ஆஃபீஸ். அப்படியே உள்ளவாங்க. அங்கே TR சாரோட பேனர் வச்சுருக்காங்களா? இதுதான் ஆக்சுவலாக வந்து STR வந்து சின்ன வயசில் வந்து வாழ்ந்த வீடு. ஸோ இப்போ வந்து இங்கே ஆஃபீஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வண்டி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஏற்றும். வாங்க, அட்மேன் சினி ஆர்ட்ஸ் LLP சிலம்பரசன் TR. ஹலோ.
ஸோ திஸ் இஸ் தி எடிட்டிங் ரூம் கமான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி வரப்போகுது. இங்கே பாருங்க 2 இடம் வந்து இதுக்காகவே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் ஹாய் சொல்கிறீங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்டியோட பிடிஎஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து வரலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இங்கே தான் பண்ணப்படுகிறது. அண்டு அடுத்தடுத்துலாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சிலதான் காட்ட முடியாது. ப்ரோ அசுரனோடு தான் வரும். சாரி டீம்னா மேட்ச் தெரியாம ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இங்கே வந்து பிசி செட்டப் பண்ண போகிறோம். ஓகே நல்லா இருக்கு. ஓகே ஓகே எடுத்துட்டு வாங்க கைஸ். ஓகே சோல்ஜர்ஸ், பிசியை செட்டப் பண்ணியாச்சு. வாங்க உங்கள் டீம் லீட் வாங்க ஆன் பண்ணுங்க வாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து STRக்காக பிசியை பில்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ டெலிவரி பண்ணியாச்சு. அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பீஸ் இருக்கும் ஒயிட் கலரில், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது தான். இது வந்து போன வருஷம் பண்ணது, இது இந்த வருஷம் பண்ணது. ஸோ இது தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 160 TBக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வர் இங்கே வருது. ஸோ அது பயணம் தொடரும். சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து STRக்காக பிசி பண்ணியிருப்போம். ஆக்சுவலி STRோட டீமுக்காக அண்ட் STRோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் வந்து அந்த பிசியில் எடிட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் நம்ம பண்ண பிசியில் எடிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோ, STR போட்டு STR காட்டவேன்னா இது இப்படிலாம் காட்ட மாட்டேன். காரணமாக தான் காட்ட மாட்டேன், ஏன்னா ஒரு 3 மந்த்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இட். ஸோ NukePC வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ NukePCயோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசிஸ் உங்களோட டோர் ஸ்டெப்பில் ஆசில் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா சிம்பிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பர்பஸ் என்னன்னு சொல்லுங்கள். நம்மளோட கன்சல்டன்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிசி ஆசில் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பார்க்குற அது வரைக்கும் பாய்.